முருகனுக்கு ரோகரா. ஏககுரு ஸ்ரீ ஸ்கந்தகுருவே நமः. वंदे गुरु परंपरा. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः. गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्ते नमः. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शांति शांति शांति. இன்னைக்கு சுபால உபனிஷத்தில் 24வது மந்திரம் பார்க்கலாம். நேற்று வரைக்கும் இந்த ஆத்மாவானது 73,73,72,210 நாடிகளை வச்சு இந்த உலகை ஆள்கிறது. எல்லாரையும் தொடர்பு கொள்வது, ஆத்தியாத்மிகமாகவும் பர்சனலாகவும் தொடர்பு கொள்ளுது, பௌத்திகமாகவும் சாமாஜிக்காகவும் தொடர்பு கொள்ளுது, பரம்பொருளாகவும் தொடர்பு கொள்ளுது. அதாவது ஜீவன் ஜகத்து பிரம்மம் மூன்றாகவும் தொடர்பு கொள்ளுது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்தூல உடம்பை சொல்லி நேற்று மனம் வரைக்கும் ஒவ்வொரு உடம்பும் அது செய்யக்கூடிய வேலையும், அந்த வேலையில் அது ஆத்தியாத்மிக் எது, பர்சனல் எது, சோசியல் எது, ஸ்பிரிச்சுவல் எது, இந்த மூணுத்தையுமே சொன்னிச்சு. சோசியலுங்கிறது பௌத்திகம், பர்சனலுங்கிறது ஆத்தியாத்மிகம், ஸ்பிரிச்சுவலுங்கிறது பரமார்த்திகம் அல்லது ஆதி தெய்வீகம். இப்போது அடுத்து புத்தியை பேசுது. புத்திர் அத்தியாத்மம். இந்த ஆத்மா அதனுடைய புத்தியை வச்சு பேசும்போது அது பர்சனல் அத்தியாத்மம். அது என்ன செய்யுது? போதுகம்யம். அது எதெல்லாம் அறியறதோ அது போதுகம்யம். அது அறியறது எல்லாம் அதிபூத்தம். எதை அறியும்? அது அறிவு எதை அறியும்? அகத்தை அறியும், புறத்தை தான் அறியும். புறங்கிறது என்னது? பௌத்திகம். பௌத்திகம்னு என்னது? பஞ்சபூதங்கள், உலகம், ஜகத்து. போதுகம்யம் அது அறிவதெல்லாம் அதிபூத்தம். புத்தியர் நல்லா ரொம்ப அருமையாக அந்த மந்திரத்தை வார்த்தையை ரொம்ப செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். புத்தி அது மனுஷனுடைய பர்சனல். அது அறியறது போதகம்யம். அது சொசைட்டி அல்லது பௌத்திகம் அல்லது சோசியல் ஜகத்து. புத்தி பர்சனல், அது அறியறது ஜகத்து. ஏன் அகத்தையும் அறியுதுன்னா அகத்தை சித்து அறிய முடியாது, புத்தி அறிய முடியாது, சித்து தான் அறிய முடியும். அதனால் புத்திங்கிற வார்த்தையை தனியாக தெளிவாக போட்டிருக்காங்க. இல்லை, புத்தி நம்ம சொல்லுவோம்ல, புத்தினால் மனசுனால இறைவனை பிடிக்க முடியாதுன்னு சொல்கிறோம்ல, பயிற்சினாலையும் முயற்சினாலையும் பிடிக்க முடியாது, ஈஸ்வர கருணை வாங்குவோன்னு சொல்கிறோம்ல, அது ஒரு தத்துவம். இந்த புத்தி புறத்தை நீ தெரிஞ்சுக்கிறதெல்லாம் அதை இன்ஃபர்மேஷன், அறிவு, நாலேஜு. அகத்தை தெரிஞ்சுக்கிறது ஞானம், விஸ்டம். அகத்தை அறிவால் புரிஞ்சிக்க முடியாது, சித்துனால் தான் புரிஞ்சிக்க முடியும். புத்தினால் புரிஞ்சிக்க முடியாது, சித்துனால் புரிஞ்சிக்க முடியும். அதான் நான் பலமுறை சொல்லியிருக்கேன், சித்தை பற்றி யாருமே பேசுறதில்லை. சத்துங்கிற ஒன்றை வச்சு தான் பேசிகிட்டு இருக்காங்க. அது ரொம்ப சூக்ஷ்மந்தான். இது நம்ம கண்டுபிடிச்சது பெரிய முருகப்பெருமானுடைய கருணை தான். யாராலும் இந்த அளவுக்கு கிளாரிட்டி கொடுக்க முடியாது. ஆமாம், முருகனை தவிர வேறு யாராலும் இந்த அளவுக்கு முதல் வார்த்தை, இந்த வார்த்தை மட்டும் இல்லை, இந்த வார்த்தை மட்டும் இல்லை, சச்சிதானந்தங்கிற முதல் உபதேசத்துலேயே நம்ம அடியேன் அவுட்டு. அதுலேயே நான் அப்படியே பூரண சரணாகதி ஞானத்தை பொறுத்த வரைக்கும் முருகன்கிட்ட. ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது, எனக்கு எப்போயெல்லாம் சந்தேகம் வருது, எனக்கு சந்தேகம் வருமா வராதா? வரும். நான் உங்கள்கிட்ட பேசும்போது உங்களுக்கு வர வேண்டிய சந்தேகம் எனக்கு வரும். அப்போயெல்லாம் நான் என்ன செய்யலாம் முருகா அப்படின்னா அதுக்கு சூக்ஷ்மமான பதில் கொடுப்பார் பாருங்க.
ஆச்சரியத்துலேயும் ஆச்சரியமாக இருக்கும். இப்போ நான் எது பேசுகிறாலும் உங்களால் நம்ப முடியாது. எங்கே இருக்க எங்கேயோ ஒரு உபநிஷத்துலேருந்து இந்த உபநிஷத்தோட கனெக்ட் பண்ணுவார். ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். நான் ரொம்ப அதிசயிச்சிருக்கேன். அவர் திருவடியை தொட்டு தொட்டு அந்த சண்முகர் அந்த காலை தொட்டு தொட்டு வணங்கியிருக்கேன். எனக்கு முன்னாடி இருக்கார்ல சண்முகர், அவர் காலை தொட்டு தொட்டு வணங்குவேன். அவர் எப்போல்லாம் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுறாரோ அப்போல்லாம் தொட்டு தொட்டு வணங்குவேன். அதுதான் மாலையை கொஞ்சம் இறக்கி போடுறது. மாலை முன்னெல்லாம் காலை மறைக்கும், இப்போ மாலை இறக்குன்னா கீழே இறக்கிறது காலை மறைக்காத அளவுக்கு. அதனால் புத்தி சித்துங்கிற 2 வார்த்தையில் வித்தியாசம் இருக்குது. இந்த சித்தை ரொம்ப சூக்ஷ்மமாக அறியணும், இல்லைன்னா குழப்பம் இருக்கும். எது சத்து, எது சித்து, எது துவைத்தமா, எது அத்வைதம், எது பார்க்குது, எது கேட்குது, எது இன்பமாக இருக்குது, ஒன்றுமே புரியாது. பல பேருக்கு இந்த சித்தை பிரித்து பார்க்குற அறிவு இன்னும் பல பேருக்கு புலப்படலைன்னு தான் நான் நினைக்கிறேன். யாரையும் குறை சொல்லலை. இந்த சித்து சத்தை நல்லா தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு தான் செயல்படணும். சத்தை தான் பேசுகிறாங்க, ஆனால் நடத்துகிறதெல்லாம் சித்து தான். சத்துக்கு வேலையே கிடையாது, பேசாமல் உட்காந்துருக்கு சாட்சி சங்கல்பம் முடிஞ்சு போச்சு. விட்னஸ் ஆதாரமாக இருக்குது, அதோட அது எந்த வேலையும் இல்லை, தோன்றவும் இல்லை. அது சங்கல்பத்தோட எல்லா வேலையும் முடிச்சிடுது. ஆனால் பேசுகிறவங்களாம் சத்து தான் எல்லாம் செயல்படுற மாதிரி பேசுகிறாங்க. தத்துவமாக வரும்போது சத்து எதுவும் செயல்படாது, நான் கர்த்தா நான் போக்தான்னு சொல்லுவாங்க. ஆனால் பேசும்போதெல்லாம் துவைத்தமாக தான் பேசுகிறாங்க. துவைத்தமாக தெரியுமே தவிர துவைத்தம் அல்ல. நேற்று சொன்னேன் இல்லையா, சிதாபாசம் சித்து சத்து சித்து சிதாபாசம் 3மே ஒன்று தான். நிலைய அலை நுரைன்னு சொன்ன அதே கதை தான். அப்படி பார்த்தா புத்தி அத்தியாத்மம். புத்தி சொல்கிறோம், அது பர்சனல் அத்தியாத்மம். போதவியம் அது அறியறதெல்லாம் பௌத்திகம் அதிபூதம் சோசியல். பிரம்மா தத்திர அதிதெய்வத்தம். பிரம்மா தான் ஸ்தூலமாக பார்க்குது இல்லையா, ஸ்தூலமாக அறியுது இல்லையா. அப்போ அதிதேவதா பிரம்மா விராட்டு. இனிமேல் யாராவது ஏதாவது கருத்து சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், கண்மூடித்தனமாக சொன்னாங்கன்னா ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேளுங்க, தைரியமாக கேளுங்க. யார் எது சொன்னாலும் ருத்ராட்சம் போடாதுன்னு ஆதாரம் இருக்கா கேளுங்க, தைரியமாக கேளுங்க. ஏன்னா எல்லோரும் போல் நாம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்படி சொல்லி தான் என்ன பண்ணிட்டானுங்க, ஏதோ ஒரு பொய் பிரச்சாரத்தை உலகம் ஃபுல்லாக பரப்பி வச்சுருக்கானுங்க. நேற்று சொன்னால பிரம்மா வந்து சங்கரரை படித்தாருன்னு. அவர் காரணமாக இருக்கார், ஈசன் காரணமாக இருக்கார். 1000 இடத்துல சொல்லுது உபநிஷத்து. பிரம்மா எங்கே படைச்சாருன்னு எங்கேயுமே இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை. இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் ஈசன் தோன்றதும் இல்லை, காரியமும் செய்யல, காரணத்தோடு நிற்கிறார் அவர். விஷ்ணு தான் என்ன பண்ணுறாரு, செயல்படுறாரு. அவர் தான் சித்து, அவர் தான் மாயை, அவர் தான் மாயோன், அவர் தான் நாமெல்லாம். இந்த உயிரெல்லாம் என்னது, புத்தி தத்துவம். உணர்வுன்னு சொல்லலாம், புத்தின்னு சொல்லலாம், சித்துன்னு சொல்லலாம், சைத்தன்யம்னு சொல்லலாம், ஆத்மான்னு சொல்லலாம், எல்லாம் உயிர்னு சொல்லலாம், எல்லாம் ஒன்று தான். எல்லா வேலையும் இதான் செய்யுது, சக்தி தான் எல்லா வேலையும் செய்யுது. நம்ம சைவத்தில் இருக்கிறதுனால அம்பாள்னு சொல்லிட்டோம். உமா தான், உமாயேவ மகாவிஷ்ணுகு அப்படின்னு கௌசிதகி உபநிஷத்து மந்திரம் வந்துருச்சு. அதே மாதிரி ஹரிஹரன் ஐயப்பன் பிறந்த வரலாறு சொல்கிறேன். ஹரியனா அது அம்பாள், ஹரன் பரமேஸ்வரன். இப்போ அவருக்கு ஈக்குவலாக வேலை செய்தது சங்கரநாராயணன் மாதிரி, அர்த்தநாரீஸ்வரர் மாதிரி ஈக்குவலாக வேலை செய்யுது யார், சக்தி தான் வேலை செய்யுது. அதனால் புத்திர் ஸ்பிரிச்சுவல், போதகமியம் அதிபூதம், அது அறியறது. அதுக்கு அதிபதி யார், பிரம்மா. சரி, பிரம்மா யார், நுரை. விஷ்ணு யார், அலை. 2 பேருக்கும் காரணம் யார், நிலை, ஈசன். இது வேதம் சொல்ல சொந்த கருத்து இல்லை. நாம் என்ன இப்போ வெளிச்சமாக இருக்கே அதனால் அங்கே போகிறோம், பணம் வரும். பெருமாள் கும்பிட்டா பணம் வரும், வெளிச்சமாக இருக்கும், ஜகத்தில் பிரகாசிக்கலாம். ஈசனை கும்பிட்டா
அமைதியாக இருக்கலாம், ஆனந்தமாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம். அறிவு, அமைதி, ஆனந்தம் தானே. அதில் ஆனந்தங்கிறது வந்து பரமேஸ்வரன், சத்து, அன்புங்கிறவன். அறிவுங்கிறது பெருமாள். ஆனந்தங்கிறது தான் இந்த முருகன்னு நம்ம சொன்னோம், சிதாபாசம். எல்லாருடைய அல்டிமேட் எதுன்னா ஆனந்தம் தான். நீ அறிவுக்காகவோ அன்புக்காகவோ நீ வேலை செய்யலை. யாருமே யார் பிரம்மஸ்வரூபத்துக்கு போகிறானோ அவன் தான் அன்புக்காக வேலை செய்வான். நம்மளை மாதிரி அவனும் எல்லாருமே நமக்குள்ளே இருக்காங்கங்கிற ஒரு ஃபீல் வரும். அகம்பிரமாத்மி வந்த பிற்பாடு எல்லாம் நம்மவங்க அப்படின்னு ஒரு ஃபீல் வரும் உங்களுக்கு. ஒரு கிளாஸ் டீச்சர் இருக்காங்க, 50 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. தான் கிளாஸ் டீச்சர், தன்னுடைய கிளாஸு அந்த பசங்களும் எங்கள் கிளாஸ் டீச்சர் அப்படின்னு ஒரு உரிமையும் பாசமும் நேசமும் இருக்கும். அதே மாதிரி அந்த டீச்சருக்கும் அந்த 50 ஸ்டூடெண்ட்டு மேலே அங்கே 50 பேர் இல்லை, ஒருத்தவங்க தான் இருக்காங்க. அப்படி தானே? நம்ம எல்லாரையும் ஒன்றாக்குறது ஈஸிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றாக்குறது ஈஸி. ஒன்றாக்குறது பெரிய ஈஸி. இப்போ காலையில் இத்தனை உருவம் இருக்குது, இத்தனை தோற்றம் இருக்குது, இத்தனை குணம் இருக்குது, இத்தனை மனம் இருக்குது, எல்லோரும் சாமி கும்பிட வந்திருக்கல்ல, எல்லாம் முருகபக்தர் தானே. முருகனை தேடி வந்தால் முருகன் பக்தர் தானே. அப்போ நீ பக்தருங்கிற ஒரு கேட்டகரியில் வந்துடுற. எல்லோரும் ஒன்றாயாச்சா? உடம்பு எல்லாம் ஒன்றாகுது பஞ்சபூதத்தில், மனமெல்லாம் குணமெல்லாம் எல்லாமே ஒன்றுன்னு சொல்லிட்டே போகலாம். ஒன்றாக்குறது என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸி. இன்டகிரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸின்னு சொல்கிறேன். ஏன்னா நாம் ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா அதெல்லாம் இன்டகிரேட் தானே ஆகும். புரியுதா? அதையும் செய்து காட்டுவோம். அதனால் இந்த பிரம்மாவே தத்திர அதிதெய்வதம். அப்புறம் என்ன பண்ணணும்? அவர் என்ன பண்ணுவார்? அதே தான் அந்த மற்ற மந்திரங்களில் வந்து அதே வார்த்தை ரிப்பீட்டட் ஆகுது. என்ன ஆகுது? நாடி தேஷாம் நிபந்தனம் யோ பிராணே விஞ்ஞானே ஆனந்தே ஹிருதய ஆகாஷே ஏவம் அஸ்மின் சர்வஸ்மின் அனந்தரே. இங்கேயும் எங்கேயும் அப்பாலும் நாடியாகவும் பிராணனாகவும் அறிவாகவும் இந்த ஆத்மா சஞ்சாரத்தி. இந்த ஆத்மா உடம்புக்குள்ளே இப்போ நமக்கு தியானம் பண்ணும்போது நல்லா தெரியும். நம்ம மைண்டு எங்கே இருந்தாலும் சகசிராரம் வர்றதுக்கோ இல்லை புருவமத்திக்கு நீங்கள் எங்கே தியானம் பண்ணீங்களோ அங்கே வர்றதை உங்களால் ஃபீல் பண்ண முடியுதா இல்லையா? ஆச்சரியமான விஷயமா இல்லையா? ஒன்று நீங்கள் பார்க்காதது, ஆனால் அது அங்கே வர்றது உங்களுக்கு தெரியுது. அது பயணிக்கிறது தெரியுதா இல்லையா? பயணிக்கிறது தெரியுது. 10வது பிரகாரத்தில் சுற்றுது தெரியுது. நேராக ஸ்ட்ரைட்டாக வருது சகசிராரத்துக்கு தெரியுது. நேற்று சொன்ன பார்த்தீங்களா அந்த அனுபவம் யோக நிஷ்டையில். சகசிராரம் நேராக போகுது, 4 விஷயம் அங்கே முக்கியமாக நடக்குது. சகசிராரம் நேராக போகுது, அமைதியை அனுபவிக்குது, ஆனந்தத்தை அனுபவிக்குது, ஓங்காரம் ஜபிக்குது. ஸோ ஆனந்தம், ஓங்காரம், அமைதி, நிஷ்டை எஸ்பெஷலி நிற்குது. அப்படியே நிற்கிறது, கஷ்டம் இல்லாமல், சிரமம் இல்லாமல். அதனால் ஆரம்ப காலத்தில் சிரமத்தை பார்த்து இப்படி தான் இருக்கும் போல இருக்குது தியானம்னு முடிவு பண்ணிடாதீங்க. அதுக்கு சொல்ல வரேன். புதுசாக தியானம் பண்ணுறவங்க ஒரு 3 ஆண்டுகள் வரைக்கும் தியானத்தில் நீங்கள் ஏகாந்தமாக உக்காந்ததுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு தியானம் கைகூடும். ஒன்றும் அவசரம் இல்லைங்கிறேன். எதுக்கு அவசரங்கிறேன்? வாழ்க்கை இது. எத்தனையோ ஜென்மா எடுத்திருக்கோம், தொடர்ந்து எடுக்க போகிறோம், விருப்பப்பட்டால் எடுக்க போகிறோம். எப்போ வேணாலும் சித்தி கிடைக்கலாம், எந்த செகண்ட் வேணாலும் கிடைக்கலாம் சித்தி. ஒரே ஒரு வார்த்தை போதும். அஸ்மின் சர்வஸ்மின் அனந்தரே, இங்கும் எங்கும் அப்பாலும் சஞ்சரதி. இந்த ஆத்மா பரமாத்மா சுற்றி வருகிறது. எது சுற்றி வரும்? சத்து சுற்றி வராது. சித்து தான் சத்து. யார் நெட்வொர்க்காக இருக்குது, அதில் சுற்றி வர்றது ஸ்பைடர். அதுதான் சைத்தன்யம், அதுதான் உயிர், ஜீவாத்மா. ரெண்டு வெவ்வேறுனா கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். ஒன்று அசையும், ஒன்று அசையாது. ஒருத்தர் ஓனர், ஒருத்தர் சிஇஓ. சிஇஓ தனி இஷ்டத்துக்கு இருக்க முடியாது, ஓனரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். பிரம்மாசிரித்து மாயா.
ஓனரை இல்லாமல் சிஇஓ கிடையாது, சிஇஓ இல்லாமல் ஓனர் உண்டு, ஆனால் செயல்பட முடியாது. புரிஞ்சுக்கங்க, இதுதான் லைஃப் தத்துவமும். அதான் ஆண் இல்லாமல் நான் பெண் வாழ்ந்துருவேன், பெண் இல்லாமல் நான் ஆண் வாழ்ந்துருவேன். மடத்தனத்துலேயும் மடத்தனம். இயற்கை தத்துவத்தை புரிஞ்சுக்கலன்னா வச்சு செஞ்சிடும். அதுக்கு தான் வாழ்க்கையே போடுது. பிரித்து விடுறதுலாம் ரொம்ப ஈஸி. நான் சொல்கிறேனே, சேர்க்குறது தான் உங்களை மாதிரி உள்ளவங்களை மொத்தமாக இன்டகிரேட் பண்ணுறது ஈஸி. இந்த 2 பேருக்கு என்ன பிரச்சனைனா இந்த அறியாமை பிரச்சனை. ஈகோங்கிறது என்ன? அறியாமை தான் ஈகோ. அறிவு இருந்தால் எப்படி ஈகோ வரும்? நிஜம் இருந்தால் நிழல் இருக்காதுங்க, வெளிச்சம் இருந்தால் இருட்டு இருக்காது. ஸோ அயமாத்மா அந்த ஆத்மாவை அனந்தரே சஞ்சரித்து ஸோ அயமாத்மா அந்த ஆத்மாவை தத் ஆத்மானம் உபாசித்த அது தியானிக்க அஜரம் உனக்கு முதுமை அல்ல, அமிர்தம். இதெல்லாம் தேவலோகத்தில் இருக்கிறவனுடைய தேவ சரீரம். இதெல்லாம் நமக்கு உண்டு, நம்மளுதான். நாம் தான் இதில் மாட்டிக்கிட்டு இருக்கோம், உபாதியில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அதுவாகிட்டோம், எதுவாகிட்டோம், உடம்பாகிட்டோம், மனசாகிட்டோம், புத்தி ஆகிட்டோம். ஆத்மா மட்டும் ஆக மாட்டோம். ஏன்னா எவனும் அதை சொல்கிறதுக்கே தயாராக இல்லை. யாராவது சொன்னாங்களா நீங்கள் ஆத்மான்னு, நீங்கள் பரபிரம்மன்னு யாராவது இது வரைக்கும் சொல்லியிருக்காங்கன்னா கிடையாது. வேதம் தான் சொல்லுது. இது எல்லாரையும் வென்று நிற்குது அத்வைதம். உலக ஆச்சரியம் அது. நீங்கள் உள்ளே போக போக நம்ம சுவாமி முருகப்பெருமான் நம்மளை எப்படி அத்வைதத்துக்கும் ஞான யோகத்துக்கும் அழைச்சிட்டு வந்தாருன்னா அதுக்கே 1000 கோடி ஜென்மா எடுத்து நன்றி சொல்லணும், வேல் பூஜை பண்ணணும், கூட்டணும், பெருக்கணும், பிரபையை கழுவணும், பூவை கிள்ளணும். அஜரம் அமிர்தம் அபயம். அந்த நேரத்தில் நீ எப்படி ஆகிறேன்னா முதுமையற்றவனா, மரணமற்றவனா, பயமற்றவனா, சோகமற்றவனா, எல்லையற்றவனா, பிரம்மஸ்வரூபமாக வாழலாம். சரி, புத்தியை பற்றி பேசு, அகங்காரத்தை பற்றி பேசுது. அகங்காரம்னா என்ன? 2 பேரையும் மறந்தாச்சு. எந்த 2 பேரை? காரணத்தை மறந்தாச்சு. பிரம்மா அகங்கார தத்துவம், பிரம்மா அகங்கார தத்துவம், விஷ்ணுவா புத்தி தத்துவம். அகங்காரம்னா என்ன? நான் செய்கிறேன், நான் வடித்து ஒன்று கொட்டுறேன் சொல்கிறாங்கள. 10 வருஷமாக 20 வருஷமாக வடித்து கொட்டினது தான் மிச்சம் அப்படின்றாங்க. வடித்து கொட்டுறாங்களாம். பேச்சு பார்த்தீங்களா? இவங்க என்னமோ போய் நடவு நட்டு நெல்லெல்லாம் பறித்து நாற்று நட்டாயா என்ன ஒரு பாட்டு இருக்குது, ஒரு இது இருக்குது வசனம், அதெல்லாம் பண்ணி போர் அடித்து அரிசியை நெல்லை எடுத்துகிட்டு போய் காய வச்சு அவிச்சு காய வச்சு அந்த தார்பாயில் போட்டு காய வச்சு ஆடு திங்காமல் பார்த்துக்கிட்டு பக்கத்தில் ஒரு கருப்பு துணியை தொங்க விட்டு காக்கா வராமல் இருக்கிறதுக்கு பாதுகாப்பாக எடுத்து நல்லா பதம் வந்தோடனே காஞ்சிடுச்சு. அப்படி அரிசி கடையில் இதில் மிஷினில் கொடுத்து எல்லாம் பண்ணி மீன்லாம் தவிடலாம் எடுத்து புடைச்சி நல்லா பண்ணி கொண்டாந்து இவங்களே கேஸ்லாம் வாங்கிட்டு வந்து கேஸை தயாரித்து தண்ணி கண்டுபிடிச்சி போர் போட்டு கேட்டுங்க இவங்க பண்ணுற அக்கிரமத்தெல்லாம். போர் போட்டு தண்ணி எடுத்து வாயை வச்சு உறிஞ்சி தண்ணி வரலைன்னா டியூப்பை போட்டு அப்படி வச்சு அந்த லைட்டர் போய் தயாரித்து கம்பெனிக்கே போய் கோயம்புத்தூர் போய் டொப்புன்னு அடித்து எத்தனை லைட்டருங்கிறீங்க, எத்தனை லைட்டர் எத்தனை ரிமோட்டர் கண்டுபிடிச்சி ஸ்டவ்வை கண்டுபிடிச்சி எல்லாம் பண்ணி வடித்து கீழே போட்டுறாங்களாம். புரியுதா விஷயம்? இப்போ நீ இவ்வளோ பிரச்சனையை சொல்கிறிய, இத்தனை பொருளையும் ஒருத்தன் ஆர்கனைஸ் பண்ணான்ல, யார் இது? கடவுளை சொல்கிறேன்ப்பா. அந்த கடவுளே சொல்கிறதில்ல. அண்ணா நான் தான் உனக்கு லைட்டர் கொடுத்தேன், கேஸ் வாங்கி கொடுத்தது நான் தான், விலை ஏற்றினாலும் நான் தான் வாங்கி கொடுத்தேன். இன்னும் 19ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே விலை ஏறாது, கரண்ட்டு போகாது, தண்ணி கரெக்டாக வரும். எல்லாம் 19ஆம் தேதி நைட்டு வைக்கிறாம உங்களுக்கு. அது வரைக்கும் எல்லாம் கரெக்டாக இருக்கும், ரோடெல்லாம் கரெக்டாக இருக்கும், பள்ளமேடு இருக்காது. என்ன சொல்ல போகிறோம், வடித்து கொட்டுறேன்னு சொல்கிறாங்கல்ல, அது என்ன அர்த்தம்? அகங்காரம்னு பேர் அதுக்கு. அதுக்கு தான் இவ்வளோ விவரம் சொன்னேன். இப்போ அவன் சொல்ல முடியுமா? காலையில் நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி
வெயிலில் அலைஞ்சி நாயா பேயா அலைஞ்சி அந்த மேனேஜர்கிட்ட திட்டு வாங்கி அந்த கஸ்டமர்கிட்ட திட்டு வாங்கி வரவன்லாம் திட்டு வாங்கி ஒரு ஜூஸ் கூட குடிக்காம 30 நாள் இதே மாதிரி நாயா பேயா அலைஞ்சி ரோபாட்டாக திரிஞ்சு படையப்பா மாதிரி ஒரு பேக்கை மாட்டிக்கிட்டு எல்கேஜி மாதிரி ஒரு பேக்கை மாட்டிக்கிட்டு ஒரு ஷூவை போட்டுக்கிட்டு இவ்வளோ சிரமப்பட்டு தான் இதெல்லாம் நான் உனக்கு பண்ணி அவன் சொல்கிறானா சொன்னான்னு வச்சுங்களேன் அகங்காரம்னு பேர். அதனால் வடித்து கொட்டுறேன் கடித்து கொட்டுறேன்னா சொல்லாதீங்க. இது ஒரு பாடமாக அமையும். இந்த உலகத்துக்கு ஒரு பாடமாக அமையும். கடவுளை 30 வருஷமாக வடித்து கொட்டுறேன் நான். என்னத்தை சொல்கிறது? இது எப்போ தெரியுமா அந்த பேச்செல்லாம் வரும்? யாராவது சொந்தக்காரன் வந்துட்டான் வச்சிங்களேன், அதிதி தேவா பவன் இது மாதிரி குருவை பிடிச்சி இதெல்லாம் கேட்டிருந்தா தானே, அறிவு இருந்தால் தானே, ஐயோ கடவுளே வந்திருக்காங்க அவங்க மனம் கோணாமல் இருக்க வச்சு அவங்கள உபச்சாரம்லாம் பண்ணி அனுப்பணுங்கிற அறிவு இருக்கும். வேதமா குருவா இதெல்லாம் என்ன அவசியமா? அப்படி இருந்தால் அது பேர் அகங்காரம். அகங்காரம் அத்தியாத்ம. அகங்காரம்னு சொல்கிறது பர்சனல். அகங்கர்த்தவியம் நான் தான் பண்ணுறேங்கிற உணர்வோடு செயல்படுறல்ல, அது பேர் பௌத்திகம், அதிபௌத்திகம். யார் அதுக்கு அதிபதி தெரியுமா? ருத்ரன். தெரிஞ்சுங்க. தத்திர அதிதெய்வத்தம், அவர் அதிதெய்வத்தமாக இருக்கார். அப்புறம் இதுக்கெல்லாம் நாடி தேசம் நிபந்தனம், இது எல்லாவற்றையும் நாடி கட்டுது. பிராணன் பிராணன் விஞ்ஞானே ஆனந்தே ஹிருதி ஆகாஷே ஏவம் அஸ்மின் சர்வஸ்மின் அனந்தரே சஞ்சரித்தி. இவ்வளோ இடங்களிலையும் இந்த ஆத்மா சஞ்சாரம் செய்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஆத்மாவை அயம் ஆத்மா தம் ஆத்மானம் உபாசித்த, அதனை தியானிக்க, அதனை சிந்திக்க, நிதித்தியாசனம் செய்ய, நீ அஜரம் அமிர்தம் அபயம் அசோகம் அனந்தம். புரியுதா? அடுத்தது சித்தத்தை எடுக்குது. சூக்ஷ்ம உடம்பை ஒன்று எடுத்து மனம் புத்தி சித்தம் அகங்காரம். சித்தத்தை 4வது சித்தத்தை எடுக்குது. அது சித்தம்னு சொன்னால் மெமரி பதிவுகள் இருக்கக்கூடிய கர்மா, எல்லா கர்மாவும் அங்கே தான் இருக்குது. சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா, எல்லா கர்மமும் அங்கே தான் இருக்குது. அந்த சித்தத்துக்கு தான் நெருப்பு வைக்க போகிறோம் நம்ம. அகங்காரோ சித்தம் அத்தியாத்மம். சித்தம்னு சொன்னால் அது பர்சனல். சேத்தயித்தவ்யம், அது சிந்திக்கும், தொடர்ந்து சிந்திக்க. சித்தம் தொடர்ந்து எங்கே சிந்திக்கிறோம்னா சித்தத்தில் தான் சிந்திக்கிறோம். சித்தம் வந்து ஒரு பீடம். அதில் எந்த கான்செப்டை வைக்கிறீங்களோ அதுக்கான பதில் கொடுத்துக்கிட்டே வரும். சித்தம் போக்க சிவம் போக்கணும், சிவத்தை வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஒன்றை மட்டும் சிந்தி வேறு ஒன்றையும் சிந்திக்காதுன்னா, இப்போ நீங்கள் எதெல்லாம் சிந்திக்கிறீங்க? வீட்டை பற்றி சிந்திப்பீங்க, தொழிலை பற்றி சிந்திப்பீங்க, அப்புறம் வந்து இறைவனை பற்றி இப்போ தான் இறைவன் சிந்திக்கிற 8 மணி நேரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு வரீங்க. உங்களுக்கே தெரியும். ஒரு நாளைக்கு இப்போ எனக்கெல்லாம் நித்திய கர்மனா காலையில் 3 மணி, இப்படி காத்தால் 3 மணிலேருந்து 2:30 மணிலேருந்து தயாராகிடணும். இப்படி காத்தால் 2:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். அதே மாதிரி மத்தியானம் 2:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் சன்னதியை விட்டு அடியேன் எங்கேயும் போக முடியாது, போகக்கூடாது. ஏன்? நித்திய கர்மா. அதுபோல் இறைவனை சிந்திக்கிற தருணம். அப்புறம் வேதா கிளாஸ் 7:30 மணிக்கு. என்னாச்சு 7-8 ஹவர் ஆகிடுச்சா? அது ஒன்று நான் அதை சாதாரணமாக வச்சுருக்கேன். நான் பெருசாக அலட்டிக்கலை. நான் ஓப்பனாக சொல்கிறேன், இது பெருசாக அலட்டிக்கலை. ரொம்ப சிரமப்படுறலாம் கிடையாது. சிரமப்பட்டாலும் அது எனக்கு கிடையாது. இப்படி தான் சொல்லிகிட்டே இருந்தேன். இதில் பிரம்மோற்சவத்தில் உடம்பு சரியாமல் போயிடுச்சு. அதுக்காக விட்டோமா, விசிலை விட்டோமா, ஆவி போனாலும் சாவியை விட மாட்டோங்கிற மாதிரி உயிரே போனாலும் சுவாமி பிறப்பாடு நடத்துறது தான். அப்படின்னு இருந்தோமா, அப்படி தான் இருக்கணும். ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்பு கடந்து நிற்கணும். துரியத்தில் நின்னோம்னா இதெல்லாம் நம்மளை பாதிக்காது. இல்லைன்னா ஒரு வாரம் கழித்து வரேன், என்னை யாரையும் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அது நல்லா இருக்குமா? அதை விட மரணம் மேலானது. புரியுதா? அதை விட மரணம் மேலானது. அதனால் சித்தம்
அது சேத்தயித்தவ்யம், அது சிந்திக்கிற விஷயம். சேத்தயித்தவ்யம்னா எதை பற்றி சிந்திக்குது, எந்த கான்செப்ட், விஷயம், சப்ஜெக்டு. பணமா, புடவையா, காசா, இடமா, நகையா, வண்டியா, வாகனமா, பீரோவா? இப்போ நான் கேள்வி கேட்குறது எல்லாருக்கிட்டையும், உங்கள் வீட்டில் எத்தனை பீரோ இருக்குது? அதை வச்சே கண்டுபிடிச்சேன். ஏன்னா இப்போதான் அழுக்கு சட்டையே போட்டுன்னு வருதுன்னு வச்சுக்கலாம். அப்போ கேட்போமா கேட்க மாட்டோமா? ஒரே சட்டை ஒரே மாதிரி, ஒரே கர்மம். அதனால் சித்தம் அத்தியாத்மம் சேத்தயித்தவ்யம், அது சிந்திக்கிற கான்செப்ட் விஷயம். அதிபூதம், அதுதான் பௌத்திகம். எதை பற்றி அது சிந்திக்கும்? போகத்தை பற்றி சிந்திக்கும். அது லௌகிகம் தானே, அதான் பௌத்திகம். அதிபௌத்தியம், அதிபூதம். க்ஷேத்திரஞ தத்திர அதிதெய்வத்தம். க்ஷேத்திரம்னா உயிர், க்ஷேத்திரம்னா உடம்பு. அதில் ஜ, அது அறிகிறவன் ஒருத்தன் இருக்கான்ல, அவன் ஞ. க்ஷேத்திரஞ சர்வஜ. ஒருத்தவங்க மெசேஜ் போட்டுருக்காங்க, நீங்கள் தான் சர்வஜன். பார்த்தீங்களா? நீங்களாம் ஒத்துக்கல, அவங்க ஒத்துக்கிட்டாங்க. மெசேஜ் போட்டுருங்க, பார்த்தீங்களா இல்லையா? பரமேஸ்வரன் வந்தார்ல பூஜையில், அதுக்காக போட்டிருக்காங்க, மனம் குளிர்ந்து போட்டிருக்காங்க, யூ ஆர் சர்வஜ அப்படின்னு. அதனால் க்ஷேத்திரஞ தத்திர அதிதெய்வத்தம் உபாசித்த. அப்போ என்ன பண்ணணும்? அப்படிப்பட்ட அந்த இறைவனை நாடியான் இணைக்கிறது. பிராணே விஞ்ஞானே ஆனந்தே ஹிருதயாகாசே ஏவம் அஸ்மின் சர்வஸ்மின் அனந்தரே, இங்கேயும் அங்கேயும் எங்கும் அப்பாலும் சஞ்சரித்தி ஆத்மா சஞ்சரித்தி. ஸோ அயம் ஆத்மா தம ஆத்மானோ உபாசித்த. அந்த ஆத்மாவை உபாசித்த, உபாசனை செய்க, வழிபடுக, தியானிக்க, சிந்திக்க, நினைத்து கொண்டே இருக்க. இப்போ தான் நீங்கள் எத்தனை நிலையில் மாறி இருக்கீங்க பார்த்தீங்களா? நினச்சிக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு சிந்தனை வருதா இல்லையா? சிந்தனை நினச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நைட்டு போனோம்னா காலையில் வேல் பூஜை நினைக்கிறோம், ஏந்து ஆஃபீஸ் போனோம்னா ஆஃபீஸ் நினைக்கிறோம், ஆஃபீஸ் முடிஞ்சால் மறுபடியும் வேதா கிளாஸ் நினைக்கிறோமா இல்லையா? இப்போ கரெக்டாக சரியான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அனாவசியமான சிந்தனை, அனாவசியமான பொழுதுபோக்கு நேரமே இருக்காது. இப்போ ஈசிஆர் பீச் இதெல்லாம் என்னது வேலை செய்யாது, கூப்பிட்டாலும் வராது. என்ன கடை, அந்த கடை, இந்த கடை, கிரெடிட் கார்டு எதுவும் வேலை செய்யாது. அடுத்தது வாக்குனா என்னது? வாக் தேவதா சரஸ்வதி. வாக் அத்தியாத்மம், பேச்சு. வாக் சக்தின்னு சொல்கிறோம் இல்லையா? ஒருத்தவங்க சொன்னால் அது நடக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் ஒரு சித்தி. நிறைய சித்தி கொடுத்துருக்காரு முருகப்பெருமான் நமக்கு. இப்போ தான் ஒன்று ஒன்றா சிந்திக்கிறோம், புரியுதா? 27 வருஷமாக சிந்திக்கலை, எல்லாம் சொல்லுவாங்க அப்படியே போயிடுவோம். இப்போ இந்த வேதம் வந்ததுனால இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து பார்க்கும்போது, அதை சிந்திக்கும்போது, ஓ இதெல்லாம் நமக்கு இறைவன் கொடுத்துருக்கான், சொல்கிறது பலிக்குது. சொல்கிறாங்களா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அது மறுக்க முடியலையே. ஒருத்தர் பேச தெய்வனை போட்டார் மெசேஜ். அதான் வாக் அத்தியாத்மம், அது பர்சனல். வக்தவியம், அது பேசுவது. வாக்கு அது உன்னுடைய பர்சனல். நீ பேச போகிற, யாரை பற்றி பேச போகிற? சங்கரரை பற்றியும் ராமானுஜரை பற்றியுமா பேச போகிற? யாரை பற்றி பேச போகிற? அதெல்லாம் சௌக்கியமா? பண்ணியாச்சா? சாப்பிட்டாச்சா? சாப்பிட்லையா? ஏன்? எத்தனை மணிக்கு? என்ன? இதே தான் ரிப்பீட்டட். அது பேர் அதிபூதம். அப்புறம் யார் அதுக்கு தேவதா? அக்னி. வாக்கு சொல்லு பேசுகிறான். வாக்குனா சுட்டுட்டான். தீனால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவிடு. பார்த்தீங்களா? தமிழ் வளர்க்குறோம் நாங்கள். திருவள்ளுவர் அண்டர்லைன், திருக்குறள். தீனால் சுட்டப்புண் சொல்ல பார்க்கலாம். ఏమి చెప్పలేదు. చదువు, నాలుగు చదువు. వాగ్ అధ్యాత్మం, వక్తవ్యం அதிபூதம். அக்னி தத்திர அதிதெய்வத்தம். அக்னி தான் அதுக்கு தேவதா. இதே அந்த வாக்சக்தி இறைவன் குருவுக்கு கொடுக்குறாங்கல்ல, அவன்லாம் முக்கிய அடைவான்.
யாரெல்லாம் அவர்கிட்ட திட்டு வாங்குறானோ அவன்லாம் என்னது முக்தியை நோக்கி போகிறான்னு அர்த்தம், செதுக்குறாருன்னு அர்த்தம். இந்த கே முருகன் சொல்லலாம்னா நீங்கள் என்ன தான் திட்டினாலும் நான் எதுக்கு திரும்பி திரும்பி உங்ககிட்ட வரேன்னா அது வந்து அப்படி சொல்கிறான். அது வந்து உங்ககிட்ட இருக்கிற மாதிரி இந்த உயர்வான மனசு ஒருத்தொண்டே இல்லை ஜி அப்படி சொல்கிறான். நான் அவரை திட்டுறான், இவர் ரொம்ப நல்ல பிள்ளையா, நான் வந்து அவரை திட்டுறான். இன்னொருத்தவங்க கூட சொல்லிட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் என்னையே திட்டிகிட்டே இருக்காரு ஜி அப்படி சொல்லுவாங்க. சரி பண்ணுறோம், எப்படியோ போங்கன்னா நம்ம உங்கள் மேலே அக்கறை இல்லைன்னா நம்ம அதை பற்றி பேசவே மாட்டோம், இந்த கிளாஸே எடுக்க மாட்டோம். இந்த கிளாஸை என்ன ஒப்புக்கா எடுக்கிறோம், டைம் பாஸ்க்கு எடுக்கிறோமா, ஃபீஸ்க்காக எடுக்கிறோமா? நிச்சயமாக இல்லை. ஒரு அக்கறை, ஒரு விளக்கு ஏற்றணும். முருக பக்தர்கள் எல்லாரும், எல்லா பக்தர்களும் நம்ம முருகனை வழிபடுறோம், ஆனால் முருக பக்தர்னு சொல்லி எல்லா பக்தர்களும் நல்லா இருக்கணும், விளங்கணும். அதனால் அப்படி அந்த ஆத்மாவை நீ உபாசித்த என்ன ஆவ? அஜரம், அமிர்தம், அமரம், அபயம், அசோகம், அனந்தம். அடுத்தது கை, ஹஸ்தம். கையுக்கு தேவதை யார்? கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லவே முடியாது யாராலும். கையோடைய வேலை என்ன? எடுப்பது, பிடிப்பது, கொடுப்பது. எடுப்பது, கொடுப்பது, பிடிப்பது, அதான் கையோடைய வேலை. முக்கியமாக தாத்தவியம் சொல்லுது வேதம். உனக்கு கையின்னு ஒன்று இருந்தால் அது கொடுக்கணையா, கொடுத்து கொடுத்து சிவந்த கைகள். அஸ்தாவத் ஆத்தியாத்மம். கையின்னு சொல்கிறது ஸ்பிரிச்சுவல், சாரி உன்னுடைய பர்சனல் அத்தியாத்மம். தாத்தவியம் அது கொடுக்கறது அதிபூதம். ஏன்னா அது இங்கே ஏதோ ஒரு பொருளை தான் கொடுக்கும், அதிபூதம். இந்திரஸ்த, இந்திரன் தான் கைக்கு இந்திரன். நல்லா வச்சுங்க, மனசுக்கு சந்திரன், கைக்கு இந்திரன். அதிதெய்வத்தம், மூவரையும் நாடி இணைக்கிறது. அது இங்கும் எங்கும் அப்பாலும் சஞ்சரிக்கிறது. அந்த பரம்பொருளை, அந்த ஆத்மாவை உபாசித்த. அந்த ஆத்மாவை உபாசித்தனா யார் ஆத்மா, யார் உபாசிக்கணும்? சத்தை சித்து உபாசிக்கணும். இதுதான் அந்த அர்த்தம். ரெண்டும் வெவ்வேறவா, ரெண்டும் ஒன்று தான். நீ வெவ்வேறவா நினச்சின்னு இருக்க. ஒரு குருகிட்ட ஒருத்தர் ஃபோன் பண்ணி, ஒரு சிஷ்யன்தான், முமுக்ஷு தான், ஆனால் பூர்ணமாக விளங்கிக்கல. சுவாமிஜி வணக்கம், நமஸ்தே. ஃபோன் பண்ணி, சரி நமஸ்தே, என்ன விஷயம் சொல்லு. நீங்கள் அத்வைதி தானே? ஆமாம் அத்வைதி தான். நீங்கள் வந்து மாயா தத்துவத்தை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறோம். அப்படின்னா ரெண்டு இருக்குல்ல. எப்போ ஃபோன் பண்ணாலும் இந்த கேள்வி கேட்காம விட மாட்டாராம். ரெண்டு இருக்குல்ல அப்படிம்பானா. மாயான்னு ஒன்று இருக்குல்ல, அது ஒத்துக்கிறீங்களே அப்படின்னு கேட்பாராம். அவர் அது வந்து நிழல்பா அப்படின்னு சொல்லுவாராம். அவர் அதுக்கு பதில் நிழல்பான்னு சொல்லுவாராம். அவர் கேட்க மாட்டாராம். அப்புறம் வரதே நிறுத்திட்டாராம். எங்கிட்ட அது மாதிரி கேட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அத்வைதினா ஆமாம் அத்வைதி தான். மாயான்னு ஒன்று இருக்கா? இருக்குது, ஒத்துக்கிறோம். அப்போ ரெண்டு ஆகுதுல்ல. சரி, மாயானுக்கு அர்த்தம் என்ன? எது இல்லையோ அது மாயா, எது இல்லைங்க அதை ஒத்துக்கிறோம். அதான் இல்லைன்னு சொல்லிட்டுமே, அப்புறம் என்ன? எது இல்லையோ அது மாயா, அப்புறம் எப்படி இருக்கும்? எது மாயான பேர் என்ன? எது இல்லையோ அது மாயா. இந்த அறிவு நிலைகளில் நிறைய காமெடி நடக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் தெரியுமா? கொஞ்சம் தெளிவாக இருக்கும். நம்ம எங்கேயுமே குழம்பாமல் போயின்னு இருக்கோம்ப்பா. டே 1லேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு அணு அளவு கூட அடியனுக்கு குழப்பம் இல்லை. மந்திரங்கள் அன்னன்னைக்கு தான் பார்க்குறேன். பாருங்கள், நாளைக்கு மந்திரம் இனிமேல் தான் எழுத போகிறேன். நாளைக்கு என்ன பேச போகிறேன்னா மந்திரம் இனிமேல் தான் எழுத போகிறேன். ஒரு பார்வை பார்க்குறோம், ஒரு சிந்தனை போடுறோம், தோன்றதை எழுதுகிறோம், பார்த்தா கரெக்டாக இருக்குது. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? ஒரு அணு அளவு சந்தேகம் இல்லை. சந்தேகம் என்னைக்காவது வரும். 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 3 மாதத்துக்கு வரும். ரொம்ப அற்புதமாக சொல்லிக் கொடுப்பாரு சுவாமிநாத சுவாமி. இப்போ தான் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது சொன்னேன் பார்த்தீங்களா? அதே தான் இன்றைக்கி நடந்துச்சு.
ஏன்னா இந்த அறிவு நிலைகளில் கேட்குறவங்களுடைய அறிவு நிலை இருக்குல்ல, அதுலேயே சுவாமி திருவிளையாடலில் பல கேட்டகரியாக பிரித்து விட்டுருக்காரு. 6 விதமாக பிரித்து வச்சுருக்காரு. இதே உபநிஷத்தை 6 விதமாக பார்க்குறாங்க. 6ஐயும் வென்றது தான் அத்வைதம். 6ல் முதல் 4 இருக்குது பாருங்கள், அது 5வது ஒருத்தன் வென்றான், சாங்கிய தரிசனம்னு பேரும். நம்ம வந்து வேர்ல்டு சாம்பியனை வின் பண்ணால் நாம தானே வேர்ல்டு சாம்பியனு. சொல்கிறது புரியுதா? செஸ்ஸில் அப்படி தான். செஸ்ஸில் 10 ரவுண்டில் முதல் ரவுண்டில் யார் கூட வேணாலும் விளையாடலாம். அப்புறம் மார்க்கு பாயிண்ட் ஏற ஏற போர்டு ஏறும். டாப் போர்டுக்கு வர வச்சுங்க. டாப் போர்டில் வேர்ல்டு சாம்பியன் உட்காருவான். யார் டாப்பரோ அவங்க உட்காருவாங்க. அவங்க இந்த ரேட்டிங் இருக்குது, ஈலோ ரேட்டிங்னு சொல்லுவாங்க. அந்த ரேட்டிங் படி அவனை வின் பண்ணிட்டா கப்பும் கிடச்சிரும். வேர்ல்டு சாம்பியன் நம்மளை வின் பண்ணிட்டோம் அப்படின்னு தானே அர்த்தம். அது மாதிரி எல்லாரையும் அவன் ஜெயிச்சுட்டு வந்தான். சாங்கிய தரிசனம்னா அத்வைதம் ஜெயிச்சுது. ஒரே கான்செப்ட் தான். பின்னாடி இதை பற்றி பேசுவோம், விசாரம்லாம் பண்ணுவோம். கொஞ்சம் ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன் இந்த இடத்துல, சந்தர்ப்பம் வருது அதனால் கொடுக்குறேன். ஒரே உபநிஷத்து தான். ஆனால் அதை படித்தாங்கல்ல, ஏன்னா அது ஒரே உபநிஷத்து. ஒரு கான்செப்டை ஒரே உபநிஷத்தில் சொல்லலை, ஒரு கான்செப்டை 108 உபநிஷத்தில் அது சொல்லுது. பெரிய புதிர் போடுது. வேதமும் பிரம்மமும் ரொம்ப விளையாடுது. என்னுடைய அறிவு கேட்டினதை சொல்கிறேன். வேதமும் பிரம்மமும் நன்றாக விளையாடுகிறது. யார் கூட? ஞானிகள் கூட. சும்மா அப்படியே உங்களுக்கு சிஷ்யர்கள் கூட விளையாடுறதில்ல, முமுக்ஷு கூட விளையாடுறதில்ல. அவனை ஏதாவது ஒரு ட்ராக்கில் கரெக்டாக கொண்டு போயிட்டுருக்கு. ஞானிகள் கூட நல்லா விளையாடுது, வச்சு செய்யுது. ஏன்னா அவங்களுக்கே என்ன இருக்கு? அந்த ஏற்றத்தாழ்வு, அறிவு நிலைகளில் ஏற்றத்தாழ்வு இருக்கு. அதனால தான் நாங்கள் பெரியவங்கன்னு ஒரு உபநிஷத்து இப்படி தான் சொல்லுது, ஒரு உபநிஷத்து இப்படி தான், மொத்த உபநிஷத்து முதல்ல படிங்கன்னு சொல்லணும் எல்லாரையும். நீயா ஒரு கொள்கையோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கக்கூடாது. ஒரு கருப்பு கண்ணாடியை போட்டுட்டு எல்லாம் கருப்பாக தெரியுதுன்னு சொல்லக்கூடாது. ஒரு பச்சை கண்ணாடியை போட்டுக்கிட்டு எல்லாமே பச்சை உலகமேன்னு சொல்லக்கூடாது. கண்ணாடியை கட்டி வச்சுட்டு இந்த உலகத்தை பாரு. இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? நமக்கு அப்பா அம்மா எது சொல்லிக் கொடுத்தாங்களோ, நம்ம குரு என்ன சொல்லிக் கொடுத்தாங்க, அதான் கான்செப்ட் வச்சுருப்போம். அது கொள்கை. ஆனால் குரு எந்த ஃபிலாசபியை ஃபாலோ பண்ணார், அது சத்தியம். குரு ஃபிலாசபி ஃபாலோ பண்ணார்ல, அதை ஃபாலோ பண்ண மாட்டான். குருவுக்கு பூஜை பண்ணுறது, ஆரத்தி காட்டுறது, போட்டோவுக்கு மாலை போடுறது, பஜனை பண்ணுறது, இதையா சொல்லி கொடுத்தாரு? எந்த கடவுளும் நீங்கள் குருமார்களை வணங்குறாங்கல்ல, குருமார்கள்லாம் வணங்கத்தக்கவர்கள் தான், இல்லைன்னு சொல்லல. அதுலலாம் நான் அடியேன் எந்த பேச்சும் விவாதம் கூட பண்ண தயாராக இல்லை. அவர் சொல்லி கொடுத்த கான்செப்டை விட்டுருவான். அவருக்கு நைவேத்தியம் பண்ணுறதும், சுண்டல் பண்ணுறதும், பொங்கல் பண்ணுறதும், பாட்டு பாடுறதும், இதெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. அவர் சொல்லிக் கொடுத்த ஃபிலாசபியை விட்டுறாங்க, அவர் கொள்கையை பிடிச்சிக்கிறாங்க, அவரை பிடிச்சிக்கிறாங்க. எங்கள் குரு யார் தெரியுமா, எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? அதனால என்ன ஆகுதுன்னா பிரிவினை ஏற்படுது. அப்படி தான் இந்த வேதத்தை 6 விதமாக பார்த்துருக்காங்க. அதுதான் சத்தர்சனம்னு பேர். நியாயம், வைசேஷிகம், யோகம், பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா, சாங்கியம். நியாயம், வைசேஷிகம், சாங்கியம், யோகம், பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா தான் நாம் வேதாந்தம் சொல்லக்கூடிய எல்லாத்தையும் பிரமாணத்தோடு தான் பார்ப்போம். கிட்டக்கே சேர்க்க மாட்டோம் யாரையும். உலகமே இதை தான் ஏற்றுன்ட்ருக்கு, சயின்ஸு இதை தான் ஏற்றுன்ட்ருக்கு, இந்த ஒன்றை தான் ஏற்றுன்ட்ருக்கு. இந்த 4 பேர்கிட்டையும் மோதிட்டு 4 பேரையும் ஜெயிச்சு வந்தான் அஞ்சாவது ஆள். அவன் பேர் சாங்கிய தரிசன். நம்மளை மாதிரியே தான் இருப்பான். மாயான்னு சொல்ல மாட்டான், பிரகிருத்தியும்பான். சத்துலேருந்து வந்துச்சுன்னு சொல்ல மாட்டான், டைரெக்டாக சித்தே வந்துச்சும்பான், சித்து இருந்துச்சும்பான். அவனுடைய பார்வை. உபநிஷத்து ஒரு கருத்தை பல உபநிஷத்துக்களை பிரித்து போட்டிருக்கு. ஒரு பிரம்மத்தினுடைய ஸ்வரூபத்தை யாருமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் அதை பண்ணி வச்சுருக்கு. இப்போ எப்படி நம்மளுடைய கண்ணு காது வாய் புறத்தை பார்க்குற மாதிரி பண்ணி வச்சுருக்கோ, நம்ம இருட்டில் தான் வாழ்கிறோம், நமக்கு தெரியாமலே வாழ்கிறோமோ, மித்யா பின்னாடியே போகிறோன்னு நமக்கு தெரியாமலே போகிறோமோ, பொய்யை நம்புகிறோமோ, உண்மையை தேடாமல் இருக்கிறோமோ,
உண்மையை ஏற்றுக்காமல் இருக்கிறோமோ, உண்மையை நம்பாமல் இருக்கிறோமோ. நீங்கள் ஆத்மாங்கிறது உண்மையா பொய்யா? இப்போ கொஞ்சோண்டு அறிவு வந்தோடனே புரியுதா இல்லையா? இது அகங்காரத்தை தூண்டுதா வேதம்? இல்லை. அகம்பிரமாஸ்மின்னா அகங்காரமாக இல்லை, சத்தியம். மறுக்க முடிஞ்சால் சொல்லுங்கள், அடியன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்காக நீங்கள் யாரும் கேட்க வேண்டாம். இது என்னுடைய சொந்த கருத்தும் இல்லை. இருக்கிறத நல்லா புரிஞ்சு வச்சுருக்கோம். அதனால் எது கேட்டாலும் டக்கு டக்குன்னு பதில் சொல்ல முடியும் நம்மளால். எதை கேட்டாலும் பதில் சொல்ல முடியும், தைரியமாக சொல்கிறேன். அவ்வளோ தெளிவாக வச்சுருக்கான் முருகப்பெருமான். குரு அப்படிப்பட்ட குரு. அதனால் இது ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன். ஏன்னா பின்னாடி வரும், இப்போ விசாரம் வருது, அப்போ இது புரியும். அப்போ இதை சொன்னால் இன்னொரு 2-3 கிளாஸ் போயிடும். அதனால் இப்போயே அதை இன்ட்ரோ கொடுத்துட்டேன். 6 தத்துவத்தையும் ஒருத்தவன் ஜெயிச்சுக்கிட்டே வரான். 4 தத்துவத்தை ஜெயித்தான். 5வது ஆளாக தான் பெருசுன்னு சொன்னால் தான் ரொம்ப அதிபுத்திசாலி ஆகிறது. அப்புறம் கடவுள் இல்லைங்கிறது. அதான் நான் சொன்னல, ரொம்ப சூட்சுமமாக பயணிக்கணும். ரொம்ப சூட்சுமமாக, ரொம்ப கரெக்டாக கத்தி மேலே நடக்கிற மாதிரி, நெருப்பு மேலே நடக்கிற மாதிரி, ஒரு முடி மேலே நடக்கிற மாதிரி நடக்கணும். ஞானத்தினுடைய உச்சத்துக்கு போகும்போது ஏமாந்தினா நாசிக்கினா போயிடுவேன். நிறைய பேருக்கு பெரிய ஆளுங்கள்லாம் கடைசியில் ஜெயிலில் போட்டுருவாங்க. அது முடிவு தெரிஞ்சு போயிடுது, தப்பான ட்ராக்கில் போயிருக்கான்னு. வேதம் என்ன சொல்லுதோ, என்ன பிரமாணிக்குதோ அதை தாங்க நம்ம கண்ணை மூடிட்டு நம்பி போகலாம், ஃபாலோ பண்ணி போகலாம். கொஞ்சம் ஒரு நிலைக்கு போனதுக்கப்புறமா எனக்கு இப்படி தோணுச்சு, எனக்கு அப்படி தோணுச்சு, நானே கண்டுபிடிச்சேன். உதாரணம் வேணால் சொல்லலாம், உதாரணத்தை கண்டுபிடிக்கலாம். ஒரிஜினல் ஃபிலாசபியை நீ கண்டுபிடிக்க முடியாது தம்பி, ஏற்கனவே பண்ணி வச்சுருக்காங்க. புரியுதா சொல்கிறது? அதனால் உங்களை குழப்புவாங்க எதிர்காலத்தில். அந்த இதுக்கெல்லாம் சான்ஸே கொடுக்காதீங்க. ஏன்னா ஸ்ரத்தா இருக்கணும். ஸ்ரத்தா இருக்கிறவனுக்கு குழப்பமே இருக்காது. இதான் இப்படி தான் போயா அப்படின்ட்டு போயிடுவான். ஸ்ரத்தான்னா என்னது? அசையாத நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை. அப்படி தான் இறைவன்கிட்ட இருக்கணும், குருவிட்ட அப்படி தான் இருக்கணும், உன்னுடைய வாழ்க்கையில் அப்படி தான் இருக்கணும், நம்பிக்கையோட. அந்த 5 பேரையும் ஜெயிச்சுட்டு 6வது இங்கே வந்தான், எங்கள் அத்வைதத்துக்கிட்ட. சங்கரர் வச்சு தீட்டிட்டார். சங்கரரும் வியாசரும். சரி பார்க்கலாம். ஆ அது சொல்கிறேன் பின்னாடி. ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது, மந்திரம் வருது பின்னாடி. இதே பண்ணி அதனால தான் இதுக்கு சங்கரர் பாஷ்யம் பண்ணலை, சிஷ்யர்கள் குழம்பி போயிடுவாங்கன்ட்டு. ஏன்னா அவர் அறிவுக்கு அவர் எடுத்து சொன்னால் கூட கேட்குறவன் என்ன பண்ணுவான்? அப்படி தான் போயிட்டானுங்க, 6 விதமாக போனானுங்க. இப்போ 6ஐயும் ஒன்றாக்குனது அத்வைதமாக்குனுச்சு. சங்கரர் ஜெயிக்க முடியல யாராலும். சங்கரர் போய் பல வருஷங்கள் கழித்து தானே ராமானுஜர் வர்றாரு. அவருடைய ஃபிலாசபியில் அவர் மக்களுக்கு ஒரு கருத்தை சொல்கிறாரு. எல்லாம் இறைவனை நோக்கி தான் போகுது. எது சரியானதுன்னு ஒன்று இருக்குது, எது மேலானதுன்னு ஒன்று இருக்குல்ல. எல்லாத்துலேயும் எல்லாம் இருக்குப்பா. கிளாஸ் 4 இருக்குது, கிளாஸ் 3 இருக்குது, கிளாஸ் 2 இருக்குது, கிளாஸ் 1 இருக்கா இல்லையா? அங்கே அத்வைதம் கிளாஸ் 1 இருக்குது. அதுதான் அங்கே சிறப்பு. ரொம்ப ஆச்சரியம். அறிவு தான். வா பேசலாம், வா உட்காந்து பேசலாம், வா. ஜெயிச்சா அத்வைதத்துக்கு வந்துடு, தோத்துக்கிட்டீங்கன்னா உன் மதத்தை விட்டுரு. நீ தோத்தினா உன் மதத்தை விட்டுடணும், அத்வைதத்துக்கு வந்துடணும். அதுக்கப்புறம் தனியாக போய் அது இதெல்லாம் சொல்லப்படாது. நியாய தரிசனம், யோக தரிசனம். ஆனால் எல்லாமே ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு உயர்வான சிந்தனைகள் இருக்குது. ஞானிகள் சிந்தித்தது தான், ரிஷிகள் சிந்தித்தது தான். யார் இந்த ஆச்சாரியாக்களுக்குள்ள அவங்க பார்வையில் அவங்களுக்கு தோன்றதை அவங்க சிஷ்யர்களுக்கு போதிச்சிடுறாங்க. சிஷ்யர்களும் அந்த எல்லாம் இறைவன் தான் செய்கிறான். ஒன்று ஆராக்குனது யார்? மந்திரம்லாம் அப்படி இருக்குது. பின்னாடி வர மந்திரங்கள்லாம் குழப்பம். நாம் குழம்பக்கூடாது. இப்போ எனக்கு யார் சொல்லிக் கொடுத்தா சொல்லுங்கள் பார்க்கலாம். நீ இப்படிலாம் குழப்பம், நீ குழம்பக்கூடாதுன்னு யார் சொல்லிக் கொடுத்தா? முருகப்பெருமான். யாம் ஓதிய கல்வியும் அறிவும் தானே வர வேலவன் தந்தது. அதனால் அடுத்தது ஹஸ்தம்னா தாத்தவியம் கொடுக்கணும். அடுத்தது பாதம். பாதம்னா என்னது? நடக்கணும். ஒரே வார்த்தை தான். பாதாவத்
அத்தியாத்மம், பர்சனல். கந்தவியம் நடப்பது, சோஷியல். அதிபூதம் பௌதிகம். விஷ்ணு சத்ர, யார் அதிபதி? விஷ்ணு. போதுமா? காலில் பிறந்தன்னு சொல்லி தவறாக பேசுகிறாங்கல்ல, காலில் பிறந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படின்னு பேசுகிறாங்கல்ல அரசியல். அதுக்கு அதிபதி யாருன்னா விஷ்ணு, மகாவிஷ்ணு. 118 கோடி மார்ச் மாதம் உண்டியலில் விழுந்துருக்கு. ஒரே மாதம்தான், போன மாதம் 118 கோடிப்பா, ஒரே மாதம். அப்போனா ஒரு நாளைக்கு எத்தனை கோடி? 4 கோடி. 120 டெய்லி 4 கோடி. பெருமாள் உட்காந்த இடத்துல நின்ன இடத்துல வாங்கிட்டு போயிடுறாரு எல்லாத்தையும். எல்லாம் ஷேர் தான். 118 கோடி இவருக்கு வந்திருக்குன்னா 118 கோடி யாருக்கோ கொடுத்துருக்காரு. புரியுதா? எல்லாம் பெருமாளோட பார்ட்னர்ஷிப் தான். எல்லாம் ரஜோகுணம். பெருமாள் சத்தோகுணம், லக்ஷ்மி ரஜோகுணம். ஓடு 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 ஓடு, போ போ போ, வியாபாரம் பண்ணிட்டு வா, போ போ, ஓடு 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 ஓடு, நிற்காத ஓடு, பணம் வேணும் இங்கே. அமைதி, ஆனந்தம், அதெல்லாம் கடைசியில் கிடைக்கும். போ. பாதாவது கந்தவியம், பாதத்துக்கு வேலை என்ன? நடப்பது. கந்தவியம். அதிபூதம், அதுதான் பௌத்திகம். யார் தெய்வம்? விஷ்ணு. அதிதெய்வத்தம். அவரை உபாசிக்க அந்த ஆத்மா இங்கெல்லாம் சஞ்சரித்து இங்கெல்லாம் போகுது. அந்த ஆத்மாவை உபாசிக்க அஜரம், அமிர்தம், அபயம், அசோகம், அனந்தம். இப்போ என்னன்னா, உண்மையை பொய்யா புரிஞ்சுட்டு இருக்கோம், பொய்யா உண்மையாக புரிஞ்சுட்டு இருக்கோம். உண்மையாக பொய்யா புரிஞ்சுருக்கோமோ இல்லையோ, பொய்யை உண்மையாக 100க்கு 100 புரிஞ்சு வச்சுருக்கோம். பொய் பின்னாடியே போகிறோமா இல்லையா? 25 கிலோ தங்கம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் 100% அக்மாருக்கு பொய் தானே. 916 பொய்யா? இப்போ ஒன்று என்னமோ ஒரு ட்ரையாங்கலை போடுறான். ஏதோ ஒன்று போடுறான், ஒரு வேர்ல்டு லெவல் அந்த குவாலிட்டி தங்கத்துக்கு இப்படி போட்டுரும். ட்ரையாங்கல் போடும். அது மேலே அவ்வளோ பிரியம் இருக்குது. விலை ஏறிக்கிட்டே இருக்குது. வரலாறு காணாத விலை. டெய்லி போட்டு போட்டு என்ன அர்த்தம்? வியாபாரத்தை பெருக்கிறாங்க. எல்லா நியூஸ்லேயும் போடுவான். எதை போடுறானோ இல்லையா? சில பேரை வெறுப்பேற்றுறதுக்காக போடுறான். விலை ஏறிச்சு, விலை ஏறிச்சு, விலை ஏறிச்சு. அது முக்கியமான நியூஸ். அது டெய்லி போட வேண்டிய நியூஸ். அது எந்த கடையில் கூட்டம் இருக்கோ இல்லையோ, அந்த கடையிலையும் அந்த கடையிலையும் இன்னொரு அந்த கடையிலையும் இந்த கடையிலையும், இந்த 3 கடையிலையும் கூட்டம் குறையிறதே இல்லை. அதான் நம்ம மக்கள் தான். என்ன இல்லை? அறிவே இல்லை. மணிக்கணக்கில் போய் நிற்கிறது. என்ன பண்ண? காடா கேஷா, கேஷா காடா. நான் ஸ்வைப் பண்ண போகிறேன். ஸ்வைப் பண்ண போகிறேன். அங்கேலாம் பேரம்லாம் பேசுறது கிடையாது. அடுத்தது பாயு. பாயுனா என்னது? பாயு எருவாய், கழிவு நீக்கம். நம்மளுடைய 10 புலன்களையும் சொல்லுது, 10 பொறிகளையும் சொல்லுது. பாயு அத்தியாத்மம். என்ன வேலை? கழிவு நீக்கம், விசர்க்கம், மலமூத்திரம். அது அதிபூதம். யார் அதுக்கு எஜமான? மிருத்யோ. ஆமாம், சாப்பிட்றது, டாய்லெட் போகிறது, தூங்குறது, மறுபடியும் சாப்பிட்றது, டாய்லெட் போகிறது, தூங்குறதுன்னா யமன் தான் அதிபதி உனக்கு. மறுபடியும் சாக போகிற, மறுபடியும் பிறக்க போகிற. என்ன பண்ணேன்? சாப்பிட்டேன், சாப்பிட்டேன், வேலை செஞ்சேன், வடித்து கொட்டினேன், வேலைக்கு போனேன், சம்பாதிச்சேன், அப்புறம் செத்து போயிட்டேன். யார் அதிபதி? யமன் தான் எனக்கு அதிபதி. இருக்காங்களா இல்லையா? மனுஷனுக்கு இந்த கீழே இருக்கிற 3 ஆதார சக்கரம் பவர்ஃபுல்லாக ஆக்டிவேட்டாக இருக்கான். அளவுக்கு அதிகமாக இருக்கான், ஆக்டிவேட்டாக இருக்கான். இருதயம் வந்தால் தானே நம்ம தான தர்மலாம் அதெல்லாம் வேணாம். மூடு அடுக்க எல்லாத்தையும் அந்த தாமரை மலரவே வேணாம். விடு. அந்த தாமரை மலர்ந்தா என்ன, மலராட்டு. அப்புறம் பூர்வமத்தி தாமரை 2 இதழ் தாமரை, 8 இதழை நான் மலரக்கூடாதுங்கிற, இன்னும் 2 இதழ். அதெல்லாம் இந்த ஜென்மா, எந்த ஜென்மாலையும் அது கிடையாது. அறிவு இருக்கிறவனுக்கு தான் அது, அதுவும் நமக்கு ஒத்து வரும். அப்புறம் 1000 இதழ் கொண்ட தாமரை தலை உச்சியில் இருக்குது. அது
என்ன நீ இப்போ இதை பற்றியே பேசிகிட்டு இருக்க அப்படின்னு என்ன சொல்கிறாங்களா இல்லையா? நினைக்கிறாங்களே. கீழே உள்ள ஆதாரம் 4 இதழ் கொண்ட தாமரை, போகம், சாப்பாடு, தூக்கம், அது பவர்ஃபுல்லாக இருக்குது, எல்லாருக்கும் ஆக்டிவாக இருக்குது. நான் பன்னி, கழுதை. இந்த பன்னி பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன். அதுக்கு மேலேயே பார்க்காதான், சூரியனே பார்க்காதான், எப்போ பார்த்தாலும் கீழே தான் பார்க்குமா. அதோடைய பார்வை சிந்தனை எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்கும். வெளிச்சத்தையே பார்க்காதுன்னா அப்போ என்ன அர்த்தம்? உயர்வான பொருளை நான் பார்க்க மாட்டேன், சூரிய நாராயணனை பார்க்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? அடுத்தது பாயு சொல்லட்டோமா? அந்த பாயுவிலேருந்து சகசிராரம் வரைக்கும் இந்த ஆத்மா இங்கும் எங்கும் அப்பாலும் நாடிகளோட இணைக்குது, தொடர்பு கொள்ளுது, எல்லா வேலையும் செய்யுது. அப்படிப்பட்ட ஆத்மாவை உபாசித்த தியானிக்க அஜரம், அமரம், அமிர்தம், அபயம், அசோகம். கரெக்டாக சொல்லிட்டேன்னு. அனந்தம். அடுத்தது உபஸ்தோன்னா என்னது? கருவாய். தமிழில் கருவாய். லிங்கம், ஆண் பெண். அது என்ன? ஆனந்த உறுப்பு. அது என்னது? ஆனந்த இத்தவ்யம், அது பௌத்திகம். யார் எஜமானன், யார் அதிபதி? பிரஜாபதி. குழந்தைய பெற்று போட்டுக்கிட்டே இருப்பான். பேர் என்ன? பிரஜாபதி. பிரஜாவை கொடுத்துக்கிட்டே இருக்கான். நிறைய குழந்தைங்க. அந்த காலத்தில் பாதுகாப்புக்கு என்னதா? 5 குழந்தை, 6 குழந்தை, 8 குழந்தை, 10 குழந்தை, 12 குழந்தை. அவங்க பேர் அதிபதி, பிரஜாபதி. இப்படி இந்த 6வது இல்லை 5வது சாப்டரில் 32வது மந்திரம், கடைசி மந்திரம், 32வது மந்திரம் வரோம். அதில் என்ன சொல்ல? இத்தனை வேலைகளையும், அதாவது ஸ்தூல உடம்பு, சூட்சும உடம்பு, 2 உடம்புக்கு எத்தனை தத்துவம் இருக்கு? ஞானேந்திரிய, கர்மேந்திரிய. பொறிகள் 10, புலன்கள் 10. எத்தனை ஆச்சு? 20 ஆச்சு. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் 24 ஆச்சு. அத்தனைக்குள்ளேயும் இந்த ஆத்மா லிங்க் வச்சிருக்கு. அதில் நெட்வொர்க் வந்து சத்து, ஸ்பைடர் வந்து சித்து. அப்படி சொல்லி ஏஷ சர்வஜ்ஞக, இந்த ஆத்மா சர்வஜ்ஞன், எல்லாவற்றையும் அறிகிறது. ஏச சர்வேஸ்வரக, சர்வஜ்ஞனை யார்? ஏகாந்தத்தில் இருப்பான், துரியத்தில் இருப்பான். நீங்கள்லாம் இந்த வார்த்தைகள்லாம் நிதித்தியாசனம் பண்ணக்கூடிய வார்த்தை. அடியனுக்கு இந்த வார்த்தை சொல்லி 2வது வருஷம் ஆயிடுச்சு. சர்வஜ்ஞங்கிற வார்த்தையை தியானம் பண்ணு, நிதித்தியாசனம் பண்ணு. நான் திரும்ப திரும்ப சிந்திக்கிறோம். அப்படி சிந்திக்க என்ன வருதுன்னா, சர்வஜ்ஞங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, முதல்ல ஏகாந்தத்தில் இருப்பான், 2வது துரியத்தில் இருப்பான், 3வது சாந்தமாக இருப்பான், 4வது சித்தனாக இருப்பான், 5வது அமிர்தனாக இருப்பான், 6வது பிரம்மஸ்வரூபமாக இருப்பான். அவன் தான் சர்வஜ்ஞன். இது வந்து உண்மையா பொய்யா? ஏற்றுக்க முடியுமா, ஏற்றுக்க முடியாதா? இப்போ தான் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்கள் சிந்திக்கலாம் மெய்ப்பொருளை நம்ம தரிசனம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா பொய்யெல்லாம் விட்டுட்டு ஓடியே போயிடும். நீங்கள் இந்த காமக்ரோதாதிகள் உங்களை டார்ச்சர் பண்ணுன்னு கவலையப்படாதீங்க. நீங்கள் இறைவனை தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் விழுவீங்க. பள்ளம் இருக்கும், மேடு இருக்கும், சரிவு இருக்கும், சறுக்கல் இருக்கும், எல்லாம் இருக்கும். எல்லாம் இருந்துட்டு போட்டோம். என்ன இப்போ கெட்டு போகுது? ஆனால் நான் யார்? ஸ்வயம் ஜோதிகி அனந்த சக்திகி. ஜுவாலாய வித்மகே கோடி சூரிய பிரகாஷாய தீமகி தன்னோ சக்தி பிரஜோதயாத்னு வேல் பூஜையில் ஒரு காயத்ரி இருக்குது. ஜுவாலாய வித்மகே கோடி சூரிய பிரகாஷாய தீமகி தன்னோ சக்தி பிரஜோதயாத். இந்த ஜுவாலா இருக்குல்ல, வெளிச்சம், வெப்பமும் வெளிச்சமும், அக்னி, அது கோடி சூரிய பிரகாசம். எது அது?
உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சுயம் ஜோதி அனந்த சக்தி. வேலுங்கிறது என்னது? ஞானம். மயிலுங்கிறது என்னது? வேதம். மயிலுங்கிறது என்னது? முருகப்பெருமான்னா சாதாரண ஆளா? இப்போ நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. ஒரு சந்தேகம் இல்லை, அவ்வளோ தெளிவாக இருக்கேன்னு சொல்கிறேனா இல்லையா? சொல்கிறேனா இல்லையா? அதுக்கு காரணம் அவர் தான். என்ன? ஏன்னா அது மேலே உட்காந்துருக்காரு. வாகனமே வேதம். சுவாமிக்கு, முருகப்பெருமானுக்கு வாகனமே வேதம். அவர் எடுத்திருக்கிற வெப்பன்ஸு, கருவி, எக்யூப்மெண்ட்ஸு ஞானம். அறிவால் உலகை வென்று அன்பால் வழிநடத்தி ஆனந்தத்தை நிரந்தரமாக்குகிறார். அதுதான் பக்தியும் யோகமும் ஞானமும் சிறக்க. அவர் அவதார நோக்கம் புரியுதா? சுவாமியினுடைய அவதார நோக்கம் புரியுதா? ஞானத்தினால உலகை வெல்றார் அவர். ஞானஸ்கந்தன்னு பேரே இருக்கு, ஞான சம்பந்தன்னு பேர் இருக்கு, எத்தனையோ பேர் இருக்கு. எந்த கடவுள் அது மாதிரி வாகனம் வேதமாகவும் ஆயுதத்தை வந்து அறிவால் வெல்லுவேன் ஒன்று? எப்பயோ சொன்னோம். இந்த அர்த்தமெல்லாம் இப்போ தான் புரியுது. நம்ம எப்பயோ சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோன்னா, அறிவால் தான் உலகம் வெல்ல முடியும்னு சொல்லியிருக்கோம். ஏன்? பாக்கி எல்லாத்தையும் தடை போடுவான். பக்கத்தில் இருக்கிறவனே தடை போடுவான். கோயிலுக்கு போகாத அம்மா, வேதா கிளாஸ், ஐயோ கெட்ட பழக்கமாச்சு, என்ன சன்னியாசி ஆகிட்டியம்மா. நீங்கள் யார்ட்டையா சொல்லு பாருங்கள், வேதம் ஞானம் அதெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. நீங்கள் சித்தி ஆகிற வரைக்கும் சொல்லாதீங்க. மறைபொருளாக இருந்துட்டு போட்டோம். அவனாக தெரிஞ்சு சூக்ஷ்மத்தை புரிஞ்சு, என்ன பண்ணுற, ஏதோ பண்ணின்னு இருக்க, முன்ன மாதிரி இல்லை நீ. உன் வாழ்க்கையில் எல்லா விதத்தையும் நான் உத்து பார்க்குறேன், என்ன நான் பார்க்குறனோ இல்லையோ ஒன்றையே பார்த்துட்டு இருக்க, நீ நல்லா வர, காரணம் என்ன சொல்லு, தயவுசெய்து சொல்லு அப்படின்னு கேட்டால் அப்போ சொல்லுங்கள். ஏன்னா நம்ம கொடுக்குற வாட்டர் வந்து அமிர்தமாக இருக்கணும். அவனுக்கு தாகம் இல்லாதவனுக்கு அமிர்தத்தை கொடுத்தாலும் தண்ணியாக பருக்குவான். இல்லைன்னா என்ன பண்ண விட்ருவான்? கெடுத்து விட்ருவான். என்னை ஹிந்தி படிக்க போகாதன்னு என்னை கெடுக்கிறதுக்கு பல சக்திகள் வேலை செஞ்சிச்சு. 5 வருஷம் 6 வருஷம் கடந்து வந்தேன். அதுக்கப்புறம் தான் யாரும் அந்த பேசுகிறதெல்லாம் விட்டாங்க. அப்புறம் எங்கள் குழந்தையும் சேர்த்துக்கோன்னாங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். உள்ளே இருக்கக்கூடிய சக்தி சுயம் ஜோதிக்கு அனந்த சக்திக்கு அதை செஞ்சு காட்டணும். இதெல்லாம் எனக்கு ஒரு சேலஞ்சாக இருக்குது. ஒரு கேமு தான் நினைக்கிறேன் நான். இது ஒரு பெரிய கஷ்டமாவோ பெரிய முடியாத விஷயமாவோ எனக்கு தோணலைங்க. இது ஒரு கேமாக நம்ம செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு தோணுது. என்ன? ஜுவாலா வித்மகே கோடி சூரிய பிரகாச. ரொம்ப நாளாக இந்த வார்த்தை, இந்த கோடி சூரிய பிரகாசம்னு இருக்குல்ல, அப்போ ஏன் நம்ம ஏன் வழங்கலை? உள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருள் ஒரு சூரியன் சொல்லலை, 2 சூரியன் சொல்லலை, கோடி ஜுவாலா கோடி. அப்போ ஏன் நம்ம விளங்கலைன்னா அதோட தொடர்பு கொள்ளவே இல்லை, அதை சிந்திக்கவே இல்லை, அதை பார்க்கணும் முயற்சி பண்ணவே இல்லை. பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பின்னாடி வருது மந்திரம். பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எங்கும் பிரகாசம், எதிலும் பிரகாசம்தான். அப்போ என்ன பண்ணுறோம்? என்னமோ பண்ணிட்டு கிடக்குறேன். அங்கே ஓடுறேன், இங்கே ஓடுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன். மெட்டீரியல் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்கேன். வீடு ஃபுல்லாக ஒரு பாத்திரம் பண்டம், பீரோ, 4 பீரோ. எல்லார் வீட்லேயும் 4 பீரோ இருக்குது. எல்லாம் மறுக்க முடியாது. இல்லைன்னா செல்ஃபாக இருக்கும். செல்ஃபை நல்லா 5-10 வச்சுக்கிட்டு பீரோ 1 தான் வச்சுருக்கேன்னு சொல்லக்கூடாது. எல்லா ரூம்லேயும் செல்ஃபை வச்சுக்கிறது வருஷலா. செல்ஃபும் பீரோவில் தான் வரும் கணக்கு. என்ன பிரயோஜனம்? இந்த பீரோலாம் நம்ம கூட போட்டு புதைக்க போகிறாங்களா? எரிக்க போகிறாங்களா? ஒன்றும் பிரயோஜனம். ஏச சர்வஜ்ஞக, ஏச சர்வேஸ்வரா, ஏச சர்வாதிபதி. இது வரைக்கும் இருக்கட்டும். நாளைக்கு நல்ல விசாரம் இருக்குது. இதில் நாளைக்கு பேசலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல
அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவேல் முருகனுக்கரோ. நல்ல வாழ்க்கையை வாழ தெரியும். என்ன சொல்றது?